ஹலோ, என் பேர் பாஸ்கரன். என் சன்னுக்காக இந்த அப்பார்ட்மெண்ட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு வாங்குறதுக்கு நாங்கள் இங்கே வந்தோம். வினோத் சாரும் அன்புங்கிறவரும் என்னை அழைச்சிட்டு சைட்டை காமிச்சாங்க. சைட்டு பார்க்குறப்ப நான் கொஞ்சம் மாதிரி ஃபீல் பண்ணாலும் என் சன்னுக்காக பார்க்கும்போது இது எனக்கு அது அட்மாஸ்பியர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பாயிண்ட் அவுட் பண்ணான். அவங்களோட பார்த்தோம். இது நல்ல பில்டர்ஸாக அப்படிங்கிறத எப்படி அவங்க பார்க்குறாங்கனாக்கா, நம்ம எப்படி பப்ளிக் பார்க்குறாங்கனாக்கா, ஜிசிசி அப்படிங்கிற மாதிரி நேமில் வர்றப்ப ஜெயம் அப்பார்ட்மெண்ட்னு வச்சுருக்காங்க. ஜெயம்ங்கிறது பப்ளிக்கில் இப்போ எங்களுக்கு எடுத்தோடனே அட்ராக்ட் பண்ணது ஜெயம்ங்கிற வேர்டு. சரி, இந்த அப்பார்ட்மெண்ட்டு நல்லாயிருக்கும், பில்டர்ஸ் நல்ல பில்டர்ஸ் அப்படின்ட்டு நான் ஃபைனலைஸ் பண்ணேன். ஜிங்கிறது கோல்டு. அது மாதிரி அந்த தரத்துலேயும் அவங்க கீப்பப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஃபஸ்ட்டு. அப்படியே நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் பண்ணுறப்ப கிரவுண்ட் ஃப்ளோர் நாங்கள் செலக்ட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி ரேட்டு ஒரு 35 lakhs சம்திங் அந்த மாதிரி ஒரு சதுரடிக்கு இவ்வளோ அமௌண்ட்டு எல்லாம் சன்னு ஃபைனல் பண்ணார். தினேஷ் சாரும் வினோத் சாரும் ரொம்ப இது பண்ணாங்க. நாங்களும் சில பார்கெயின் பண்ணி சில விஷயங்களை கேட்டோம். அவங்களும் சிலதுக்கு அக்செப்ட் பண்ணி ஒத்துக்கிட்டாங்க. இந்த ஜிசிசி ஜெயம் அப்பார்ட்மெண்ட்டில் நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் என் சன்னுக்காக இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கிறதுக்கு நான் ஃபைனலைஸ் பண்ணேன். அப்படிங்கும்போது ஃபைனலைஸ் பண்ணி ஒன்று ஒன்றா ஒர்க்கு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நாங்கள் வீடை பார்த்தோம். ப்ராக்ரஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அப்படிங்கும்போது இடையில் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக இருந்த கொரோனா இந்தியாவையும் தாக்கும் போதும் தமிழ்நாட்டுக்கு வரும்போதும் அவங்க கொரோனாவில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனால் எங்கள் பாஸ் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. எங்கள் பில்டர் எப்படியும் நம்ம கஸ்டமருக்கு அந்த குறிப்பிட்ட டயத்தில் கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ இங்கேயே ஆட்களை கொண்டு வச்சு தங்க வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணாங்க. சில சமயம் ரொம்ப தீவிரமாக லாக்டவுன்லாம் இருக்கிறப்ப வெளியிலேருந்து வந்தவாசி அந்த மாதிரி பக்கத்து சரௌண்டிங்ஸ்லேருந்து கொண்டு இங்கே வச்சு இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை நாங்கள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பார்த்தோம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி போச்சு அப்படிங்கிறதுல இந்த பில்டிங்கை பொறுத்தவரை கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிறதுனாலையும் பார்க்கிங் நல்ல வசதியாக இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லை. எனக்கு என்னென்னா காமாக இருக்கிறங்கிறது ஒரு பெரிய அட்மாஸ்பியர் எனக்கு பிடிச்சிருக்கு. சன் அதுதான் லைக் பண்ணார். சன்னுக்காக தான் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாங்குச்சு. இதில் என்னன்னாக்கா பலர் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம்ல, இந்த மாதிரி நான் அதை முடிச்சூரில் ஒரு வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறப்ப, இப்போ முடிச்சூர்னா தண்ணி நிற்குமேப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஸ்டின் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸு கேட்டாங்க. நான் உடனே நம்ம கேட்கணும், நம்ம பயத்துக்கிட்டே இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருக்குமே, நமக்கு இந்த பக்கம் ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு என்னை பாஸ் 2 பேர்ட்டையும் கேட்டப்போ, நீங்கள் ஒன்றும் கவலைப்படவே தேவையில்லை, நாங்கள் 3 அடி ஹைட்டை ஏற்றி இதை பண்ணியிருக்கோம், நீங்கள் எந்த வகைத்திலையும் நீங்கள் இது பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து அந்த கொரோனா நெருக்கடியான காலகட்டத்தில் லேபர்ஸ் ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளத்தையும் ஓவர்லுக் பண்ணி எங்களுக்கு எப்படியாவது கொடுக்கறதுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க. அந்த மாதிரியும் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதில் என்னென்னா, நாங்கள் இந்த வீட்டுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆக போகுது. 2 ரெய்னி சீசன் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். 2 ஓவர்ஃப்ளோ ரெய்னிங்லேயும் எங்களுக்கு ரோட்டோடு போயிடுது தண்ணி. எங்கேயுமே எல்லா இடங்கள்லையும் பக்கத்து தெருவில் அங்கே இங்கே தண்ணி நினச்சி வீட்டுக்குள்ளே வந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளார ஒரு சொட்டு தண்ணி உள்ளார வரல. ஏன்னா அவங்க சொன்னபடி ப்ராம்ப்டாக அந்த ஹைட்டை ஏற்றி எங்களுக்கு அந்த வீடை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது சொன்ன அஷூரன்ஸு அதுபடி நாங்கள் 2 மழையிலையும் நல்ல மழை பெய்யுது, ரோடு அடைச்சி தெரு ஃபுல்லாக தண்ணி போகுது, பக்கத்து தெருவில் வெள்ளம், மோட்டார் வச்சு இறக்கிறாங்க. இந்த பக்கம் ஜனங்கள் எல்லாம் வீடு தண்ணி பூந்துச்சுன்னு புலம்புறாங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரையிலும் நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும்போது எல்லாருமே ரொம்ப பயந்தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் அதை தூக்கி வச்சுருங்க, இதை தூக்கி வச்சுருங்கன்னு எல்லாம் பயந்தாங்க. நான் மட்டும் கான்ஃபிடெண்ட்டாக சொன்னேன். எங்கள் பில்டிங்ஸ் அஷூரன்ஸ் கொடுத்தபடி 3 அடி உயரப்படுத்தி கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு நம்பிக்கையோட நைட்டு ஃபுல்லாக கரண்ட் இல்லாட்டினாலும் வெளியில் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு சொட்டு தண்ணி வரலைங்க. அந்த மாதிரி அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொன்னபடி எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. பல விஷயங்கள் எங்களோட கோஆப்ரேட் பண்ணாங்க. எங்களுடைய அமௌண்ட்டு வேரியேஷனை எங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி
நாங்கள் கொடுக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. கடைசி நேரத்தில் பார்கெயின் பண்ணாலும் எங்களோட அவங்க கோஆப்ரேட் பண்ணி நல்ல விதமாக அந்த அப்பார்ட்மெண்ட்டை முடித்து கொடுத்தாங்க. இதில் மெயினாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, 2 ரெய்னி சீசன் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டோம். இனிமேல் எங்களுக்கு அந்த பயம் கிடையாது. வர்ற தண்ணி வீதியோடு போயிடுச்சு, தெருவோடு போயிடுச்சு. அதுதான் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்.